வெல்கம் டு ஆக பிரமாதம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்டோட இந்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நிறைய நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பார்க்காம ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் புரியுன்றது தான் உண்மை. தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நாம் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு வரும். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோடைய டெவலப்மெண்ட் என்னன்றதை பார்த்துடலாம். திருமலிசை ஒத்தாண்டீஸ்வரர் திருக்கோயில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவிலுங்க இது. இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் நம்ம சைட் இருக்குது. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது பூந்தமல்லியிலேருந்து திருவள்ளூர் போகக்கூடிய இந்த மெயின் ரோடு. இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை. இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். சைட்டை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. இது கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் போட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை சுற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வீடு தாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. அந்தளவுக்கு இந்த ஏரியா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. அதற்கு காரணம் ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய காரணம் இருக்குது. இந்த காரணத்தை இந்த ப்ராஜெக்டோட அப்ரிஷியேஷனாக நான் ஒன்றா சொல்கிறேன். பூந்தமல்லியில் நான் ஏன் இடம் வாங்கணும், ரீசன் ஃபார் பையிங் த பிளாட்டை, இது எல்லாருக்குள்ளேயுமே ஏற்படுற ஒரு கேள்வி. இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கும் போது என்ன யோசிப்போம் அப்படின்னா, இடம் நமக்கு போக்குவரத்துக்கும் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம போடுற இன்வெஸ்ட் பண்ணுற காசு மல்டிப்புளாக ஆகணும், அதாவது குறுகிய காலத்தில். இதுதான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும் இல்லையா. இந்த சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிற அப்ரிஷியேஷன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நம்பர் 1 இப்போ பார்த்திங்கன்னா பூந்தமல்லி மெட்ரோவுக்கும் நம்மளோட சைடுக்கும் ஹார்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ட்ராவல். கிலோமீட்டரில் கேட்டிங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் கூட இருக்காது. 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் பூந்தமல்லியோட மெட்ரோ ஜங்ஷன் வருது. இது முக்கியமான பாயிண்ட்டு. நம்பர் 2 குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் உங்களுக்கு வெளியில் வரக்கூடிய பஸ், அதாவது குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் எங்கே வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது கரெக்டாக இவிபிக்கு ஆப்போசிட்டில் வருது. இன்னு அவுட் அப்படின்னு 2 வச்சுருக்காங்க. ஸோ பஸ் உள்ளே வர்றதுக்கு ஒரு வழி, வெளியில் போகிறதுக்கு ஒரு வழி. ஸோ அப்படி போகும் பொழுது வெளியில் கனெக்ட் ஆகிற ரோடு நம்ம முதல்ல காமிச்ச இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, இப்போது அந்த ப்ளூ கலர் பில்டிங் பக்கத்தில் ஒயிட் கலர் பில்டிங் தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் சென்னை பப்ளிக் ஸ்கூல். சென்னை பப்ளிக் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நம்ம சைட்டில் இருந்தே ரோடு ஆக்சஸ் இருக்குது, பேக் கேட்டுக்கு போக முடியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இங்கே இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான அத்தனை சூழல்களுமே இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பிளாக் டாப் ரோடு போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் அந்த ரோட்டில் என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு தெரியும், லெஃப்ட்டு ரைட்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் எஸ்பெஷலி பூந்தமல்லியிலேருந்து திருமலிசையிலேருந்து நம்ம திருவள்ளூர் வரைக்குமே லெஃப்ட்டு ரைட்டில் நிறைய உங்களுக்கு ஏரி இருக்குது. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் 2 சைட்லேயுமே நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி, எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா கொக்கோ கோலா, கிங்ஃபிஷர், இது மாதிரி நிறைய கம்பெனி உங்களுக்கு இங்கே இருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ்க்கு மட்டும் இல்லை, சாக்லேட்டு, ஸ்வீட்ஸு எது மேனுஃபேக்சர் பண்ணாலும் வாட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த தண்ணி ஸ்வீட்டை பொறுத்து தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கே தான் இருக்குது. ப்ளஸ் சாக்கோபை சாக்லேட்டோடைய கம்பெனியும் கொக்கோ கோலா கம்பெனி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் வாட்டர் தான். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் நம்மளோட சைட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஒரு சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஏபிஎஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேங்க்கில் ஆல்ரெடி ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ப்ரீ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. லோன் போகணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக லோன் போகலாம். ஸோ அதற்கான இன்கம் பேப்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா தாராளமாக லோன் போகலாம்.
ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3290 மட்டும்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரேட்டு வந்து இந்த இடத்துல இல்லைன்றது தான் உண்மை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து நாட் ஈவன் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான், அவ்வளோதான் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு சூப்பர் லொக்கேஷனு. பூந்தமல்லி மெட்ரோலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த சைட் இருக்குன்றது தான் உண்மை. இந்த மாதிரி ஒரு சைட்டு, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை யாருமே மிஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. பேசிக்காக நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடம் வாங்கும்போது நமக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கா, பஸ் போக்குவரத்து இருக்கா, உங்களுக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, ட்ரெயின் இருக்கா அப்படின்ற எல்லா விஷயங்களுமே பார்ப்போம். எது இல்லைன்னு சொல்லுங்கள், எல்லா விஷயமுமே இருக்குன்றது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். எல்லா சைஸ்லேயுமே பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸிங்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுடைய பிளாட்டை வந்து இம்மிடியேட்டாக சைட்டை விசிட் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைட்டை சுற்றி உங்களுக்கு நடக்கக்கூடிய அப்ரிஷியேஷன் தான் இந்த இடத்தோடைய வேல்யூவை வந்து பல மடங்கு உயர்த்த போகுது அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து முக்கியமான பங்கு எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து பெங்களூர் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவே நம்ம சைட்லேருந்து ஹார்ட்லி ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து எண்ணூர்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் இப்போ அந்த ரோடு CPRR ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்காங்க. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 15-20 நிமிஷத்தில் ரீச் பண்ண முடியும். பட்டாபிராம் டைடல் பார்க்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒர்க்கு, 10 நிமிஷத்தில் ரீச் பண்ண முடியும். இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்து ரொம்ப நியரஸ்ட்டில் நமக்கு இருக்குன்றது தான். நாட் ஈவன் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூட கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது குத்தம்பாக்கத்திலேருந்து வெளியே வரக்கூடிய பஸ்கள் வந்து இந்த வழியாக, அதாவது நேமம் வழியாக தான் வருதுன்றது தான் தகவல் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இன் ஃப்யூச்சர். இது வந்து நடக்கிறதுக்கு இன்னொரு 1 or 2 இயர்ஸ் தான் அதிகபட்சம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ குயிக்காக வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த இடத்தோட அப்ரிசியேஷன் இன்னும் பல மடங்கு வந்து உயரும். இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு அப்ரிசியேஷனை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது இல்லாமல் இன்னும் 2 வருடங்களில் வந்து இந்த 2 ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாகவே இந்த ஏரியாவோட டிமாண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டோ இம்மிடியட் கன்ஸ்ட்ரக்ஷனோ சைட்டை நேரில் வந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.